சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. முதல் நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, அதே போல் தலைவர் தம்பி தலைமையில் படம் ரிலீஸ் ஆகி 9 நாள் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, கராத்தே பாபு படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஷோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் நடித்து வெளிவந்த மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ முதல் நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அஜித் ரசிகர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மங்காத்தா படம் ரீலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடையே காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் நேற்று இந்த படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ரசிகர்கள் ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் பார்த்த ரசிகர்கள் பலரும் அஜித்தை நாங்கள் இப்படித்தான் பார்க்க ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் ரீரிலீஸில் முதல் நாளில் மங்காத்தா படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளில் கிட்டத்தட்ட 5.5 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 5 கோடி வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதுவரை தமிழ் சினிமாவில் ரீரிலீஸ் ஆன படங்கள்லேயே முதல் நாளில் அதிக வசூல் செய்த படம் அப்படிங்கிற சாதனையை மங்காத்தா படம் படிச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா நடித்த படம். இது வரைக்கும் ரிலீஸ் ஆகி 9 நாள் ஆகுது. இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மலையாளத்தில் வெளிவந்த ஃபேமிலி அப்படிங்கிற படத்தை இயக்கிய நிதிஷ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. நடிகர் ஜீவா அந்த படத்தில் கதாநாயகன் நடிக்க இளவரசு, தம்பி ராமையா, பிரார்த்தனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. பொங்கல் பண்டிகைக்கு வெளிவந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைச்சது. இதனால் முதல் நாளிலிருந்தே வசூலில் பட்டையை கிளப்பி வருது. 9 நாட்கள் வெற்றிகரமாக கடந்திருக்கிற இந்த படம் இது வரைக்கும் 25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த படமும் வசூலில் பட்டையை கிளப்பியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவியுடைய கராத்தே பாபு டீசர் வெளிவந்திருக்கு. இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. டீசரை பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தமான அரசியல் த்ரில்லர் காட்சிகளை கொடுத்துருக்காங்க. நான் அரசியலையே தொழிலாக பண்ணுறேன் என்ற ரவிமோகனுடைய வசனம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. அதே போல் ஆர்கே நகர் எம்எல்ஏ சண்முகபாபு கராத்தே பாபுவாக ரவிமோகனுடைய தோற்றமும் ஆக்ரோஷமான நடிப்பும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய முந்தைய படங்களை விட இதில் அவருடைய நடிப்பு அதிக முதிர்ச்சியுடன் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அதே போல் டீசரில் உள்ள சில காட்சிகள் மற்றும் வசனங்கள் தற்போதைய அரசியல் சூழலை சாடுவது போல இருப்பதாக பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் படக்குழுவினர் கதாபாத்திரங்களை அனைத்துமே கற்பனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த டீசர் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு அரசியல் த்ரில்லராக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப த்ரில்லிங்காக கொடுத்துருக்காங்க. படம்